இது கன்னிப்புத்தூர் என்று அழைக்கப்படும் கன்னிகைப்பேர் என்ற கிராமம். இங்கே ஒரு பெரிய பாம்பு அறைக்குள்ள இருக்கிறதா உறுதிப்படுத்துறாரு. இப்போ நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அது என்ன பாம்புன்னு. உள்ள போகும்போதே அவருக்கே ஒரு சின்ன பதற்றம் இருக்கு. இது இயல்பா எங்களுக்குமே அந்த பதற்றம் இருக்கும். ஏன்னா கதவுக்கிட்டே கூட பாம்புகள் இடம் பெயர்ந்து முன்னாலேயே கூட இருக்கக்கூடும். அதனால கவனமா தான் போகணும். இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பழைய இரும்பு பீரோ கீழே தான் பாம்பை பார்த்ததா சொல்றாரு. கொஞ்சம் இக்கட்டான இடம் தான், பழைய பொருட்கள் நிறைய இருக்குது. இங்கே கொஞ்சம் கவனமாக தான் கையாளணும். அந்த நேரத்தில் அந்த பாம்பை பார்த்த தம்பியையும் கூப்பிட்டு எங்கே பார்த்தேன்னு ஐயா வந்து உறுதிப்படுத்துறாரு. ஒரு வழியா பாம்பை பார்த்துட்டோம். ஆனால் அது வந்து இந்த பீரோக்கும் அந்த பீரோக்கும் இடையில மாறி மாறி நமக்கு போக்கு காட்டுது. சாரை பாம்புகள் வாலில் அடித்தால் மனிதர்களுக்கு இறப்பு ஏற்படுமா அப்படின்னு ஒரு செய்தி வந்து பரவலாக இருக்குது. அதாவது இது வாலில் ஒரு முள் இருக்கும், அதில் கொடிய விஷம் இருக்கும், அது வாளால் அடித்தா மனிதர்கள் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு தவறான செய்தி பரவலாக இருக்குது. இது முற்றிலும் நஞ்சற்ற பாம்பு. இந்த பாம்பினால் யாருக்கும் ஆபத்து கிடையாது. இது எலிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடும், எலிகளை விரும்பி உண்ணும். அதனால இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ரேர் ஸ்னேக்னு பெயர். பாம்பு மீட்புக்கு வந்த இடத்துல இந்த குட்டியோட ரியாக்ஷன் வந்து எங்களை அவ்வளோ பெரிய உற்சாகப்படுத்துச்சு. அவ்வளோ பெரிய ரியாக்ஷன். நான் கொம்பு எடுத்துட்டு வந்து அடிக்க போறான்றான், என்னன்னா அவனோட கண், அவனுடைய முகபாவம் எல்லாமே வந்து ஒரே பரவசப்படுத்துச்சு. அதுதான் நம்ம இதுல பாக்குறோம். அடிக்க போறியாங்க? அடிக்கப்படாது, அது தொடக்கூடாது. சார் முன்னாடி அதே மாதிரி தான் இல்ல அது அது இதோட பெருசா இருந்துச்சு. அது இதோட பெருசு. அது இதோட பெருசா இருந்துச்சு. பாம்பு தொடக்கூடாது, அவங்களுக்கு தெரியும், தொடறாங்க. நம்ம தொடக்கூடாது, பாம்பெல்லாம் தொடக்கூடாது.
அவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க. ரைட்டா? இந்த மீட்பின் நிறைவுல இந்த குழந்தையோட அன்பு என்ன இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சு போச்சு.